வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே. தமிழ் மாதங்களிலெல்லாம் மிகவும் புனிதமான மாதம் கார்த்திகை மாதம். இந்த மாதம் முழுவதும் வீட்டில் தீபம் ஏற்றினால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது நமது நம்பிக்கை. அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தின் முக்கியமான நாள்தான் கார்த்திகை தீபம். இன்றைய வீடியோவில் இந்த கார்த்திகை தீபத்தை வீட்டில் எப்படி சரியான முறையில் வைப்பது, அதன் ஆன்மீக மற்றும் விஞ்ஞான முக்கியத்துவம் என்ன என்று எல்லாம் விளக்கமாக பார்ப்போம். மனதிலுள்ள எல்லா இருளையும் போக்க இந்த தீபத்தை ஒன்றாக ஏற்றுவோம். கார்த்திகை தீபத்தின் முக்கியத்துவத்தை 2 கோணங்களில் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது புராண முக்கியத்துவம். ஒருமுறை விஷ்ணு மற்றும் பிரம்மா யார் பெரியவர் என்று வாதிட்டார்கள். அப்போது சிவபெருமான் ஒரு முடிவில்லாத தீப்பிழம்பாக தோன்றினார். அந்த தீப்பிழம்பின் ஆரம்பமும் முடிவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இருவரும் தோற்று போனார்கள். அந்த நாள்தான் கார்த்திகை. அந்த ஞாபகத்திற்காகவே நாம் இந்த தீபத்தை ஏற்றுகிறோம். இரண்டாவது கார்த்திகை முருகன் தொடர்பு. 6 கிருத்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட 6 குழந்தைகளாக முருகன் தோன்றி பின்னர் ஒரே தெய்வமாக ஒன்றானார். இந்த நிகழ்வும் கார்த்திகை மாதத்தில் தான் நடந்தது. அதனால்தான் இந்த மாதம் முருகனை வணங்குவதும் மிக சிறப்பு. விஞ்ஞான முக்கியத்துவம் என்னவென்றால், நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வரும் கார்த்திகை மாதத்தில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் எண்ணெய் தீபம் ஏற்றினால் அது சூழ்நிலையில் உள்ள தீம்பு கிருமிகளை கொல்லும். மேலும் தீபத்தின் வெளிச்சம் மன சோர்வை தீர்க்கும். ஆக ஒவ்வொரு தீபமும் நமது ஆரோக்கியத்திற்கும் அமைதிக்கும் ஓட்டுவதுதான். இப்போது கார்த்திகை தீபம் வைக்க தேவையான பொருட்களை பார்ப்போம். இவை அனைத்தும் முன்பே தயாராக வைத்திருக்க வேண்டும். முதலாவது தீபக்கூடு. புதிதான மண் தீபக்கூடு அல்லது வெண்கல தீபக்கூடு. இரண்டாவது எண்ணெய். நல்லெண்ணெய் மிகவும் சிறந்தது. தேங்காய் எண்ணெய் அல்லது வெண்ணெயும் பயன்படுத்தலாம். மூன்றாவது திரியம், பருத்தி நூலாலான புதிய திரி. நான்காவது உளுந்து பருப்பு மற்றும் அரிசி, தீபக்கூட்டை நிரப்புவதற்கு. ஐந்தாவது கற்கண்டு, இனிப்பு சிம்பல். ஆறாவது ஏலக்காய் மற்றும் பச்சை காரப்பொடி, அலங்காரத்திற்கும் சுவைக்கும். ஏழாவது மஞ்சள் கயிறு மற்றும் குங்குமம், அலங்காரத்திற்கு. எட்டாவது மஞ்சளும் குங்குமமும் விபூதி சந்தனம். ஒன்பதாவது பூக்கள், செவ்வரளி, மல்லி, துளசி. பத்தாவது அரிசி மாவு, தீபக்கூடு ஒட்டுவதற்கு. இப்போது தீபம் வைக்கும் சரியான முறையை படிப்படியாக பார்ப்போம். முதல் படி தயாரிப்பு. முதலில் வீட்டை சுத்தம் செய்து சுத்தமான துணியை உடுத்திக் கொள்ளுங்கள். பூஜை அறையை அலங்கரிக்கவும். இரண்டாவது படி தீபக்கூட்டை அமைத்தல். தீபக்கூட்டின் நடுவில் உளுந்து பருப்பு அல்லது அரிசியை நிரப்புங்கள். அது பூமியின் சிம்பல். அதன் மேல் ஒரு சிறிய கற்கண்டு துண்டு வைக்கவும். மூன்றாவது படி திரியிடுதல். பருத்தி திரியை எடுத்து அதன் ஒரு முனையில் மஞ்சள் பூசி ஓம் என்று மனதில் உச்சரித்து பழக்கவும். இப்போது அந்த திரியை தீபக்கூட்டின் நடுவில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றவும். திரியின் முனை கொஞ்சம் வெளியே தெரிய வேண்டும். நான்காவது படி அலங்காரம். தீபக்கூட்டை மஞ்சள் கயிற்றால் அலங்கரிக்கலாம். சுற்றிலும் ஏலக்காய் மற்றும் பச்சைக்கார பொடி தூவி மேலே ஒரு பூவை வைக்கலாம். ஐந்தாவது படி தீபத்தை ஏற்றும் நேரம். கார்த்திகை நட்சத்திரம் உச்சிக்கு வரும் சமயத்தில், அதாவது மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தீபத்தை ஏற்றுவது மிக சிறந்தது. ஆறாவது படி பிரார்த்தனை. தீபத்தை ஏற்றும் முன் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானின் முன் வைத்து கைகூப்பி பிரார்த்தியுங்கள். ஓம் சிவாய நம அல்லது ஓம் சரவணபவாய நம அல்லது கார்த்திகை தீபத்தை ஏற்றுகிறேன், என் வாழ்வின் எல்லா இருளையும் போக்கி ஞான வெளிச்சத்தை கொடுக்கும் என்று மனதிற்குள் பிரார்த்தியுங்கள். இப்போது ஒரு தீக்குச்சியால் திரியை கொளுத்தி தீபத்தை ஏற்றுங்கள். தீபம் எரியும் போது சில நிமிடங்கள் அமைதியாக அதை பார்த்து ஓம் என்ற மந்திரத்தை ஜபிக்கலாம். இந்த தீபத்தை எங்கே வைப்பது? முதலில் பூஜை அறையில் தெய்வத்தின் முன். இரண்டாவது மிக முக்கியமாக வீட்டின் முகவாசலில். இது தீய சக்திகளை வெளியே தடுக்கும். மூன்றாவது துளசி செடியின் அடியில். நான்காவது வீட்டின் டெரஸில் வைத்தால் அது வானில் உள்ள தெய்வீக சக்திகளை வரவேற்கும். சிறப்பு குறிப்புகள். கார்த்திகை மாதம் முழுவதும் குறைந்தது ஒரு தீபமாவது ஏற்றுங்கள். தீபம் எரியும் போது அதை கடந்து செல்லாதீர்கள். தீபம் எரிந்து முடிந்த பிறகு எண்ணெய் தேங்கிய இடத்தை சுத்தம் செய்யுங்கள். அன்பர்களே, இந்த கார்த்திகை தீபம் வெளியில் மட்டுமல்ல, நமது உள்ளுக்குள்ளும் ஞானத்தின் வெளிச்சத்தை ஏற்ற வேண்டும் என்று நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த சிறிய செயல் நமது வீட்டை புனிதமாக்கி குடும்பத்தின் மகிழ்ச்சியை பெருக்கும். உங்கள் அனைவரின் வாழ்க்கையும் தீபத்தின் வெளிச்சம் போல் பிரகாசமாக விளங்கும். நன்றி.